இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நடுவில் ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ வை கைஸ் இது டே 7 என்னால் முடியும் பிஸ்னஸ் பிளாக் சேலஞ்ச் என்ன சொல்லலாம் தான் மார்க்கெட் போகலன்னு கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் நல்லா உறங்கி விட்டேன். அதனால் மார்க்கெட் போகல. எப்படா காய்கறி வரும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஆர்டர் போட்டேன். ஆட்டோக்காரன் போய் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ ஆட்டோக்காரன் நல்ல மனுஷனாக இருக்கும். மார்க்கெட்டில் பூந்து கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு வந்து கடையில் கொடுத்துட்டாரு. ஸோ வந்த காய்கறி கஷ்டப்பட்டு நானும் அடிக்க முடிச்சேன். ஸோ நிறைய கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் எந்த கிளிப்ஸ் என்னால் எடுக்க முடியல. ஸோ கைஸ் ரீசெண்டாக நான் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். என்ன வீடியோ பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் நினைக்கிற வீடியோவில் சொல்கிற வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கைஸ் நான் ஹோட்டலில் அவ்வளோ சம்பாதிக்கலாம், நீங்கள் சிக்கன் ரைஸ் போட்டால் எவ்வளோ சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு பிஸ்னஸை ரொம்ப பேர் ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹோட்டல் பிஸ்னஸோ சரி, எந்த பிஸ்னஸும் சரி, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் சம்பாரிச்சிடலாம், ப்ராஃபிட் எடுத்துடலாம் சரி. ஸோ ப்ராஃபிட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நான் சொல்கிறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் நீங்கள் 1 லட்சம் போடுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு 10,000 வியாபாரம் பண்ணுறீங்கன்னா, அது 2,000 கிடச்சுன்னா அது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் தான் வெளியே வருமே தவிர அது ப்ராஃபிட்டாக எப்போவுமே இருக்குது. அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் ப்ராஃபிட் எப்போனா நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் போட்டு அது எடுக்கும் போது மட்டும்தான் அது வந்து பெருசாக வருமே தவிர, நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாய் எடுக்காமல் அந்த 2,000 எடுத்து செலவு பண்ணி நம்ம ப்ராஃபிட் நினைக்கிறீங்க. ஸோ அது கண்டிப்பாக ப்ராஃபிட். அது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் தான் நீங்கள் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் நான் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம கதைக்கு வருவோம். ஸோ கைஸ் அப்புறம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பண்ணு கொடுத்து தம்பி சாப்பிடு தம்பினா. ஸோ கைஸ் நான் எவ்வளோ கஸ்டமர் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இதிலே தெரிஞ்சிச்சா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் அப்புறமேட்டு க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ க்ளீனிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு எக்ஸல் சூப்பராக இருந்துச்சு. ஸோ எல்லா காய்கறியுமே விற்று முடிச்சிட்டேன். ஸோ கைஸ் அதுக்கப்புறமேட்டு க்ளீனிங் ஒர்க் ஓவராக இருந்துச்சு. ஸோ நம்மளும் அப்புறமேட்டு நல்லா கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணி வச்சு நானும் என் கடையை எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடியோ பார்க்கலாம். ஸ்டே டியூன் வருங்க. பை பை.